இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுக்கப்பட்ட வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் முதல் வசனம் முதல் கடைசி வசனம் வரை வாசித்து பார்த்தோம் என்றால், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அதில் அடையாளப்படுத்தி இருக்கும். அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், நாம் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். என்றால் நம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே எப்படி ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாய் உருமாறுகிறதோ, அதே போல் நாமும் இந்த உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஜீவியத்தை நாம் மாற்றிக்கொள்ளுகிறோமோ, அதுதான் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தின் அடையாளமே. இன்றைக்கும் இந்த செய்தியின் தலைப்பு மறுரூபமாகுங்கள். வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நிக்கோதேமு என்னும் ஒரு பரிசேயன் இருக்கிறான். அந்த பரிசேயன் யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்கள். அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று, அவர் மூலமாகத்தான் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று விசுவாசிக்கிறான். அதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, நீர்தான் என் இரட்சகர், நீர்தான் என் மேசியா, நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று அவன் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறான். அதற்கு தான் ஆண்டவர் கூறுகிறார், நீ என்னை விசுவாசிக்கிற, ஓகே, ஆனால் திரும்பவும் நீ பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இவனுக்கு ஒரே சந்தேகம், என்ன திரும்பவும் பிறக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த முதிர் வயதில் எப்படி திருப்பியும் அம்மாவோட வயிற்றில் போய் இருந்து திரும்ப நான் பிறந்து வருவேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு எழும்புது. அது அவன் ஆண்டவர்கிட்டையும் கேட்குறான். அதுதான் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று கேட்கிறான். எப்படி அவனுக்கு வர சந்தேகம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் அவனுக்கு பதில் கூறுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. அப்போ நாம் இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் உடனே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று விடுவோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுவும் வேணும் தான். இன்னொன்று, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இங்கு சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நாம் பெற்றிருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எதற்காக நம்மளுக்கு முக்கியம்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவை நமக்கு இன்னும் அதிகமாய் அவர் வெளிப்படுத்துவார், கிறிஸ்துவின் பாதையிலே நம்மை வழி நடத்துவார். அதற்காக தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அதை தான் இங்கே நிக்கோதேமுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். இதற்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் அறையப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வலது பாரிசத்தில் ஒரு கள்ளன் இருக்கிறார். அந்த கள்ளன் மிகவும் வேதனைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவரோ தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினவராய் அவர் குரூசில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அருகில் இருக்கிறவர்கள் எல்லாம், நீ தேவனுடைய குமாரனேயானால் இறங்கி வா என்று அவரை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோ ஒன்றும் அறியாதவரை போல சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பாவங்களுக்காக. அப்பொழுது அருகில் இருக்கிற கள்ளன் ஒருவன் அவரை கண்டு, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறான். அவரே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அவரே தப்புவிக்க கூடாத அளவுக்கு அவர் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த கள்ளனுக்கு அவர் மீது விசுவாசம் வருகிறது?
அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கள்ளனோ அவருடைய வாழ்க்கை எங்கல்ல, பரலோகத்திலே எனக்கு ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார் என்று அந்த கள்ளன் உணர்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த கள்ளனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் கூறுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. பேதுரு ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறார் பேதுரு கிட்ட, பேதுருவே நீ என்னை யார் என்று நினைக்கிறாய் என்று. பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றான். உடனே ஆண்டவர் சொல்றார், ரத்தமும் சதையும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. அப்போ இந்த கள்ளனுக்கும் பிதாதான வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவர்தான் கிறிஸ்து, இவரை விசுவாசித்தால் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் அந்த கள்ளனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உடனே கள்ளன் மனமாறுகிறான், ஆண்டவரிடம் கூறுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தருளும் என்று. ஆண்டவர் உடனே அவனுக்கு பதில், இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பாய் என்றால் நம்ம ஞானஸ்தானம் நீரில் மூழ்கி எடுப்பதோடு மாத்திரமல்ல, ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஆவியினாலும் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருந்தோமேனால் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவை உயர்த்தி மறுரூபமாகுங்கள். வாசிப்போம். யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிற வழியில ஒரு இடத்துல இருந்து அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுடைய பாளையத்துக்குள் அனுப்புகிறார். அது அநேகம் பேரை கொன்றுவிட்டது. உடனே ஜனங்கள் எல்லாம் மோசையின் இடத்தில் போய், மோசே இதற்கு ஏதாவது ஒரு விடுதலை எங்களுக்கு கற்பித்து தாரும், தேவனிடத்தில் விசாரியும் என்று கூறுகிறார். மோசே உடனே தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே இப்படி இருக்குது, அவர்களை மன்னியும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை பாளையத்திலே உயர்த்தி வையுங்கள், பாம்பு கடி வாங்குற யாரோ அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா போதும், உடனே அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றார். மோசே அதை ஆண்டவருடைய கற்பனையின்படியே செய்கிறார். இப்போ பாளையத்துக்குள்ள அந்த பாம்பு அப்படியே தான் இருக்குது. கடி வாங்கினவங்க அந்த பாம்போட வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும். அதே போல் நம்மையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த பாவம் பிடிக்க வரும்போது கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினவராய் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்தோம் என்றால் இந்த பாவத்திலிருந்தும் இந்த சர்ப்பத்தின் கடியிலிருந்தும் நம்மை கர்த்தர் விடுவித்து இதை மன்னித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி வைத்திருக்க வேண்டும். ஒளியினிடத்தில் வந்து மறுரூபமாகுங்கள். 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வரான், இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். மீதி எல்லாரும் இருளிலே இருக்கிறக்கே விரும்புகிறாங்க. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் நம்ம நேரத்தில் எந்திரிச்சு ஜெபிக்க வேண்டியது இருக்கு, வார சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குது, ரொம்ப பைபிள் படிக்க வேண்டியது இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் எழுந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டே ப்ரேயர் பண்ண வர மாட்டேங்கிறாங்க, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போறாங்க, பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனம் வந்து விடுவது நிமித்தம் உலகமே நம்மளுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு வெளிச்சம் வேண்டாம், வேத வசனம் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம் என்று வெறுத்து விட்டு உலகத்தின் பிடியில் போகிற அநேகம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாவம் எங்க நடக்குது? இருளில் தான் நடக்குது. யாருமே பார்க்காத ஒரு இடத்துக்கு போய் ஒரு சின்ன பையன் அதாவது தவறான காரியங்களில் ஈடுபடுகிறான். பாவம், ஒரு வாலிபர்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். யாரும் பார்க்காத ஒரு மறைவில் தானே நடக்குது, ஒரு இருட்டில் தானே அந்த பாவங்கள் எல்லாம் நடக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளோ அந்த இருட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒளியாய் இருக்கிறார். சத்துருவானவன் அநேக பிள்ளைகளை இன்றைக்கு இருளிலே வைத்திருக்கிறான். அவர்கள் பாவத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எத்தனையோ பேர் பாவத்தை விரும்பி செய்யறதில்ல, ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா விட முடியாம இருக்கிறாங்க என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் கூறுகிறார், அந்த சத்துருவை ஜெயித்தவர் உங்களையும் அடைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், வெளிச்சத்தண்டைக்கு வாருங்கள் என்று. இதோ இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் அவர் நம்மை சீர்திருத்தி மறுரூபப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலும் நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் மணவாளன் வருகிற நேரம் சமீபமாயிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நாமத்தினால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.